வணக்கம். இதழ் டிஎன்டிஆர் வானொலியின் இன்றைய மாலை நேர பிரதான செய்திகள் வாசித்து வழங்குபவர் ரவிசக்தி ரவிச்சந்திரன். இஸ்லாமிய மதத்தை அவமதிக்கும் வகையில் கருத்து வெளியிட்டு இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை சீர்குலைக்க முயன்ற குற்றச்சாட்டில் குற்றவாளியாக காணப்பட்ட பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரருக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் விதித்த 9 மாத சிறை தண்டனையை கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று 23ஆம் திகதி உறுதி செய்துள்ளது. குறித்த சிறை தண்டனையிலிருந்து தன்னை விடுவிக்குமாறு கோரி ஞானசார தேரர் தாக்கல் செய்த மேன்முறையீட்டு மனுவை நிராகரித்த கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். கடந்த 2016ஆம் ஆண்டு கிருளப்பனை பகுதியில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இஸ்லாமிய மதத்தை அவமதிக்கும் வகையில் கருத்து வெளியிட்டு இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் செயற்பட்டதாக கூறி தண்டனை சட்ட கோவையின் கீழ் காவல்துறையினரால் ஞானசார தேரருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டிருந்தது. வழக்கு விசாரணைகளின் பின்னர் இந்த குற்றச்சாட்டில் குற்றவாளியாக காணப்பட்ட ஞானசார தேரருக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இந்த தண்டனையை விதித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தடுப்பு காவலில் உள்ள அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் தலைவர் சுரேஷ் செலே எதிர்நோக்கும் மனித நேய பிரச்சினைகளில் தலையிடுமாறு கோரி அவரது குடும்ப உறவினர்கள் இன்று 23ஆம் திகதி திருத்தந்தை லியோ பாப்பரசருக்கு கடிதம் அனுப்பியுள்ளனர். இதற்கமைய இலங்கைக்கான திருத்தந்தையின் தூதுவரான அப்போஸ்தலிக்க நன்சியோவிடம் குறித்த கடிதத்தை கையளிக்கும் நடவடிக்கைகள் இன்று காலை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளின் பின்னணியில் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த சுரேஷ் செலே அண்மையில் உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்திருந்ததாகவும் பின்னர் உடல்நிலை மோசமடைந்ததை அடுத்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதனிடையே சலே விவகாரம் தொடர்பாக இலங்கை கத்தோலிக்க திருச்சபையின் சில பாதிரியார்கள் அண்மையில் கருத்துக்களை வெளியிட்டிருந்த சூழ்நிலையிலேயே இந்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலையற்ற பட்டதாரிகள் எதிர்வரும் வியாழக்கிழமை யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தின் முன்பாக போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகள் சங்க செயலாளர் ஜேம்ஸ் கபிலன் போல் தெரிவித்துள்ளார். யாழ் ஊடக அமையத்தில் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவ்வாறு தெரிவித்தார். மேலும் தெரிவிக்கையில், அண்மையில் நடைபெற்ற ஆசிரியர் வேலைவாய்ப்பு போட்டி பரீட்சையில் அநீதி இழைக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பில் அரசாங்கத்திற்கு தெரியப்படுத்த வேண்டும். அத்தோடு வடமாகாணத்தில் பல வேலை வாய்ப்பு வெற்றிடங்கள் காணப்படும் நிலையில் அவற்றிற்கு பட்டதாரிகளை உள்ளிருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்படும் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களில் பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்க வேண்டும். அதனால் வேலை வாய்ப்பு கோரி யாழ் மாவட்ட செயலகம் முன்பாக வியாழக்கிழமை காலை போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளோம். தீர்வுகள் கிடைக்கப்பெறாமல் விடின் எதிர்காலத்தில் தொடர் போராட்டங்களை முன்னெடுப்பது தொடர்பில் தீர்மானிப்போம் என தெரிவித்தார். யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்திற்காக அன்பளிப்பு செய்யப்பட்டிருந்த நடராஜர் சிலையை குறித்த வளாகத்தில் பிரதிஷ்டை செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவரும் கடற்தொழில் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகரிடம் வடக்கு மாகாண சபை தலைவர் CVK சிவஞானம் கடிதம் மூலம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். குறித்த கடிதத்தில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது: பலாலியில் உள்ள சர்வதேச விமான நிலையத்திற்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்ட நடராஜர் சிலை இன்னமும் அங்கு நிறுவப்படாமல் இருப்பது குறித்து அண்மையில் இடம்பெற்ற யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் எம்மால் சுட்டிக்காட்டப்பட்டது. இந்த விடயத்தில் நீங்களும் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபரும் அக்கறை எடுத்து குறித்த சிலையை விமான நிலைய வளாகத்தில் நிறுவுவதற்குரிய துரித நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என கோரியிருந்தேன். அதனை நினைவூட்டும் வகையில் இந்த விடயத்தில் உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் என்று குறிப்பிட்டுள்ளார். ஐரோப்பா முழுவதும் நிலவி வரும் கடும் வெப்ப அலை காரணமாக பிரான்சில் 2 குழந்தைகள் காரினுள் தனித்து விடப்பட்டமையினால் உயிரிழந்துள்ளனர்.
அத்துடன் இதுவரை குறைந்தது 18 பேர் உயிரிழந்துள்ளனர். பிரான்சில் நிலவும் கடும் வெப்பம் காரணமாக பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளன. சில பாடசாலைகளில் பாட வேளைகளில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. பிரான்சின் புகழ்பெற்ற திராட்சை வளரும் பகுதியான போர்டோவில் வெப்பநிலை 41.9 பாகை செல்சியஸாக உயர்ந்துள்ளது. மத்திய பிரான்சின் பொய்தியோ பகுதியில் வெப்பநிலை 41.2 பாகை செல்சியஸை எட்டியுள்ளது. இது 1947 ஆண்டு பதிவான முந்தைய உச்சக்கட்ட வெப்பநிலையை விட அதிகமாகும். அதேவேளை பிரித்தானியாவிலும் இந்த வாரம் ஜூன் மாதத்திற்கான அதிகூடிய வெப்பநிலை பதிவுகளை முறியடிக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. ஸ்பெயினில் வழக்கமான குளிர்ச்சியாக இருக்கும் வடக்கு பகுதியான சான் செபாஸ்டியானில் வெப்பநிலை 40 பாகை செல்சியஸை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இது ஜூன் 22 அந்த நகரத்தின் வரலாற்று ரீதியாக சராசரி வெப்பநிலையை விட 2 மடங்காகும் என்று ராய்ட்டர் காலநிலை கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது. திங்கட்கிழமை நிலவரப்படி வரலாற்று ரீதியான வளமையான வெப்பநிலையை விட ஐரோப்பாவே அதிக மாற்றத்தை கண்டுள்ள கண்டமாக உள்ளது. உலக வானிலை ஆய்வு மையம் ஏப்ரல் மாதம் வெளியிட்டுள்ள அறிக்கையொன்றின்படி உலகளாவிய வெப்பமடைதல் விகிதத்தை விட ஐரோப்பா 2 மடங்கு வேகத்தில் வெப்பமடைந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் காசாவில் உள்ள குழந்தைகளை குறிவைப்பதாக ஐக்கிய நாடுகள் ஆணையகம் குற்றம் சாட்டியுள்ளது. சமீபத்தில் ஐக்கிய நாடுகள் சபையின் சுதந்திர சர்வதேச விசாரணை ஆணையகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினர் காசாவில் உள்ள குழந்தைகளை திட்டமிட்டு குறிவைப்பதாக தெரிவித்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த நடவடிக்கையின் மூலம் இஸ்ரேலிய படையினர் இனப்படுகொலை மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களுக்கு இணையாக செயல்களில் ஈடுபடுவதாக சுதந்திர சர்வதேச விசாரணை ஆணையகம் குற்றம் சாட்டியுள்ளது. குடும்பங்களுடன் வெளியேற முயன்ற மற்றும் பாதுகாப்பு முகாம்களுக்கு சென்ற குழந்தைகளை கூட இஸ்ரேலிய படைகள் திட்டமிட்டு தாக்கியதற்கான ஆதாரங்கள் கிடைத்து வருவதாகவும் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் காசா போரில் இதுவரை 20,179 குழந்தைகள் கொல்லப்பட்டு இருப்பதாகவும் கிட்டத்தட்ட 44,143 குழந்தைகள் காயமடைந்து இருப்பதாகவும் ஆணையகம் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. மேலும் இந்த புள்ளி விவரங்களில் தெரிவிக்கப்பட்ட எண்ணிக்கையானது மிக குறைவு என்றும் உண்மையான எண்ணிக்கை இதை விடவும் அதிகமாக இருக்கலாம் என்றும் ஆணையகம் எச்சரித்துள்ளது. உயிரிழப்புகள் மற்றும் காயங்கள் ஆகியவற்றை தவிர்த்து காசாவில் உள்ள குழந்தைகளுக்கு செய்யப்படும் பாலியல் மற்றும் பாலினம் சார்ந்த வன்முறைகள் மற்றும் மனிதாபிமானமற்ற தரக்குறைவான நடத்தைகள் ஆகியவற்றிற்கான ஆதாரங்களையும் ஆணையகம் சமர்ப்பித்துள்ளது. ஆனால் ஐநாவின் இத்தகைய அறிக்கைகளை இஸ்ரேல் அரசு தொடர்ந்து மறுத்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இதழ் TNTR வானொலியின் இன்றைய மாலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஒரு செய்தி தொகுப்போடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது ரவிசக்தி ரவிச்சந்திரன். நன்றி, வணக்கம்.